மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதே பேரவையில் மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் ஒன்று என்று இதே பேரவையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார். அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் அது பள்ளி மாணவர்களுக்கு பயனுள்ள திட்டம் என்பதால் இந்த அரசு அந்த திட்டத்தை நீட்டித்திருப்பதும், அதே போல அம்மா உணவகங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அது ஏழை மக்களுடைய பசியை போக்குகின்ற திட்டம் என்பதால் இந்த திட்டங்கள் தொடரும் என்று அறிவித்திருப்பதை வரவேற்கிறேன். அதே போல மூத்த குடிமக்களுக்கு 100 நடமாடும் மருத்துவமனைகள், மாணவர்களுக்கான செயற்கை நுண்ணறிவு பயிற்சி, ஏஐ பயிற்சி, 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் நுகர்வோருக்கு 200 யூனிட் மின்சாரம் விலையில்லாமல் வழங்குவது, அதே போல கூவம், அடையாறு நதிகளை மீட்டெடுப்பது, இவையெல்லாம் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதை வரவேற்கின்ற அதே வேளையில் மகளிர் உரிமை தொகை மாதம் 2500 ரூபாய், வேலையில்லாத பட்டாதாரிகளுக்கு மாதம் 4000 உதவித்தொகை, ஆண்டுக்கு 6 எரிவாயு சிலிண்டர் உருளைகள், அதே போல பெண்கள் எல்லா பேருந்துகளிலும் கட்டணமில்லா பயணம், இவையெல்லாம் எங்கே என்று தொகுதிக்கு போனால் மக்கள் கேட்கிறார்கள். ஆகவே நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இதுக்கு எப்போது நிதி ஒதுக்குகிறார் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர்களே, அதாவது நம்முடைய அரசு தனியார் கூட்டுவினை, அதாவது பிபிபி, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது அரசு துறைகளில் தனியாரை ஊக்குவிப்பது தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அதனுடைய லாபம் முழுக்க முழுக்க அரசுக்கே போய் சேரும். குறிப்பாக மாநில விடுதி மேம்பாடு, நகர்ப்புற மேம்பாடு, மின் பகிர்மான பாதை அமைத்தல், போக்குவரத்திலே மொத்த செலவினத்தை இன்றைக்கு தனியாருக்கு ஒப்படைப்பதை இந்த அரசு திரும்ப பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு நம்முடைய சேலம் மாநகராட்சியில் குடிநீர் விநியோகத்தை சுவிஸ் என்ற ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது வெளிநாடுகளிலே விரட்டடிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கல்வி, மருத்துவம், குடித்தண்ணீர் வழங்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு. ஆகவே இன்றைக்கு அரசு டாஸ்மாக் கடைகளை நடத்துகிறது. ஆனால் குடிநீர் விநியோகத்தை இன்றைக்கு தனியார் நிறுவனத்துக்கு வழங்கி இருக்கிறது. ஆகவே அரசே, அதாவது சேலம் மாநகராட்சிக்கு அந்த குடிநீர் விநியோகம் செய்வதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு தனியார் பேருந்துகளில் அதனுடைய உரிமையாளர்கள் அரசே அறிவிக்காமல் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். 9 ரூபாய் என்றால் ரவுண்டாக 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறார்கள். 26 ரூபாய் என்றால் 30 ரூபாய் அந்த கட்டணத்தை வசூலிக்கிறார்கள். அதனால் பொதுமக்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். ஆகிய நம்முடைய போக்குவரத்து அமைச்சர்கள் அந்த அதிகமாக கட்டணம் வசூலிக்கின்ற தனியார் பேருந்து உரிமையாளர்களை கட்டுப்படுத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அவையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு அரசின் பல்வேறு துறைகளில், குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள், ஓஎஸ்டி ஆபரேட்டர்கள், அதே போல மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறையிலே பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசா பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்சார ஊழியர்கள், டாஸ்மாக் பணியாளர்கள், அதே போல சமூக நலத்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாம் கடந்த 15-20 ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையிலே, அவுட்சோர்ஸ் அடிப்படையிலே இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 480 நாட்கள் அரசு துறையிலே பணியாற்றினால் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 15-20 ஆண்டுகளாக பணியாற்றக்கூடியவர்களை இதுவரை இன்றைக்கு பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இருக்கிறது. நம்முடைய தாவேக அரசு கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே படிப்படியாக அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அரசுடைய பல்வேறு துறைகளில் இன்றைக்கு 3,50,000 காலி பணியிடங்கள் இருக்கின்றன. அதனால் இன்றைக்கு அரசு பணிகள் ஸ்தம்பித்து போயிருக்கின்றன. ஆகவே அந்த அரசு காலி பணியிடங்களை படிப்படியாக இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த அரசு நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தனியார் நிறுவனங்களுக்கு இன்றைக்கு நம்முடைய சிப்காட், அதே போல டிட்கோ மூலியமாக நிலங்களை கொடுக்கிறோம், அதாவது மின் சலுகையை தரோம், தண்ணீரை கொடுக்கிறோம். ஆனால் அந்த தனியார் நிறுவனங்கள், அதாவது நிலம் கொடுத்த அந்த உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காமல் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு தருகிறார்கள். இன்றைக்கு மகாராஷ்டிராவில், ஆந்திராவில்
அத்தகைய தனியார் நிறுவனங்களிலே இடஒதுக்கீட்டை 90% அந்த உள்ளூர் மக்களுக்கு வேலை தர வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய அரசும் அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு சிதம்பரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணிக்கனிம சுரங்கம், அதே போல ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு இன்றைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்த திட்டங்கள் இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மனித குலத்துக்கும் மிக பேராபத்தானவை. ஆகவே நம்முடைய தமிழக அரசு இதற்கான அனுமதியை தரக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதே போல தேனி மாவட்டத்தில் குறிப்பாக வருசநாடு பகுதியில் ஒரு 89 கிராமங்களை சேர்ந்த பழங்குடி மற்றும் மலைவாழ் மக்கள் காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு புலிகள் சரணாலயம் என்று அரசு அறிவிக்கப்பட்டு ஒன்றிய அரசு இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே அதனால் ஒரு தடை விதிக்கப்பட்டு அந்த மக்களை வெளியேற்றப்பட வேண்டும் என்று இன்றைக்கு வனத்துறையினர்கள் அந்த மக்களை எல்லாம் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேனி மாவட்டத்திலே அந்த மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வன உரிமை சட்டம் 2006 நடைமுறைப்படுத்தி அந்த மக்களுடைய குடியிருப்புகளுக்கும் அதே போல வீட்டுக்கான பட்டா வழங்கி அந்த மக்கள் அங்கே வாழ்வதற்கான நடவடிக்கை நம்முடைய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதியின் பிதாமகனாக திகழ்ந்தவர். சமூக நீதி என்பது கல்வி, வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு அல்ல. சமூக நீதி என்பது எந்த சமூகத்துக்கு அதாவது அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சமூகத்தை சார்ந்தவருக்கு அதிகார பகிர்வுதான் உண்மையான சமூக நீதி என்றார். இந்த அரசு அதிகாரம் மறுக்கப்பட்ட அந்த சமூகத்தை சார்ந்த 8 பேரை அமைச்சர்களாக்கி தந்தை பெரியாருடைய கருத்தியலை உயர்த்தி பிடித்திருக்கின்ற இந்த அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய சமூக நீதித்துறை அமைச்சர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் பழங்குடி மக்கள் அதே போல பட்டியல மக்களுக்காக இடதுசாரிகளோடு விசிகாவும் 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக அந்த போராட்ட காலத்திலே நீங்கள் எங்களோடு நின்றவர்கள். அந்த மக்களுடைய கோரிக்கைக்காக இன்னைக்கு குரல் கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அமைச்சராக இன்னைக்கு நீங்க இருக்கீங்க. குறிப்பாக இன்றைக்கு சிறப்பு உட்கூறுகள் நிதி, ஸ்பெஷல் காம்பவுண்ட் ஃபண்ட், பழங்குடி மற்றும் பட்டியல மக்களுடைய கல்வி, சமூக, பொருளாதார மேம்பாட்டுக்கு தான் அந்த நிதியை முழுமையாக பலன்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த நிதியை மடைமாற்றம் செய்யப்பட்டு வேறு பணிகளுக்கு அந்த நிதியை பயன்படுத்தப்படுகிறது. அவ்வாறு பயன்படுத்தாமல் அந்த மக்களுடைய பயன்பாட்டுக்கே முழுமையாக அந்த நிதியை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பஞ்சமி நிலங்கள், நிலமில்லாத பஞ்சமர்களுக்கு 14 லட்சம் ஏக்கர் நிலங்களை வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த மக்களிடம் 10% நிலங்கள் கூட இல்லை. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மற்ற சமுதாயத்தை சார்ந்த அந்த மக்கள் அந்த நிலங்களை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டமே இருக்கு. நீ பார்த்தீங்கன்னா அந்த நிலங்கள்லாம் மாற்று சமுதாயத்திடம் இருக்கிறது. அந்த பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கு நம்முடைய அரசு ஒரு உருவான ஆணையத்தை அமைத்து பஞ்சமி நிலங்களை மீட்டு உரியவர்களுக்கு அந்த நிலங்களை வழங்குவதற்கான ஒரு வலுவான ஆணையத்தை இந்த அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு ஆணவ படுகொலைகள் வட மாநிலங்கள் தான் ஆணவ படுகொலைகள் என்பது அரங்கேறி கொண்டிருந்தன. இன்றைக்கு சமூக நீதி மண் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த 3 மாதத்தில் 12 ஆணவ படுகொலை என்பது நடந்திருக்கிறது. ஆணவ படுகொலை தடுப்பதற்காக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று தொடர்ந்து இந்த அவையில் நாங்கள் பேசி வருகிறோம். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூட ஆணவ படுகொலை தடுப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாஷா தலைமையிலான ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. அதனுடைய பரிந்துரைகளை பெற்று நம்முடைய அரசு ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனி சட்டத்தை நடைபெறுகின்ற கூட்டத்தொடரிலே நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த அரசை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நடித்த சிவகாசி திரைப்படத்தை பார்த்தேன். இன்றைக்கு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டுடைய உயர்ந்து நிற்கின்ற கட்டடங்களுடைய அளவீடு அல்ல, அந்த கட்டடங்களை கட்டிய தொழிலாளியுடைய சமூக பொருளாதார அளவீடு தான். அததான் உலக மாமேதை காரல் மார்க்ஸ் குறிப்பிட்டார். 40 கோடி மக்களிடம் இருக்க வேண்டிய செல்வங்கள் எல்லாம் 4 பேரிடம் கொட்டி குவிக்கிறது. இதுதான் மனித சுரண்டல், உழைப்பு சுரண்டல் என்றார். அதை தான் நம்முடைய முதலமைச்சர் கூட சிவகாசி படத்துல சொல்லியிருக்காரு. எவ்வாறெல்லாம் பெண்கள், குழந்தைகள், தொழிலாளர்கள் சுரண்டப்படுகிறார்கள் சொல்லி. அந்த படத்துல நானும் பார்த்தேன். ஒரே ஆரவாரம், ஒரே விசில் சத்தம். ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் ஒரு பட்டறை தொழிலாளியாக அந்த உழைப்பு சுரண்டலை தட்டி கேட்கிறாரு. ஆகவே இத்தகைய சினிமாவில் மட்டும் அவர் ஹீரோ பார்க்கல, தமிழ்நாட்டுடைய ஹீரோவாக வரணும்னு சொல்லி 834 தொகுதியிலும் விசில் அடிச்சாங்க. அதே பெண்கள், குழந்தைகள், தொழிலாளிகள்.
இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்காரு. அன்னைக்கு அவருடைய கண்ணீருக்காக குரல் கொடுத்தவர், அவர் கண்ணீர் துளிகளை துடைக்கின்ற முதலமைச்சராக இருக்காரு நம்முடைய முதலமைச்சர். அவருடைய பேனாவுடைய ஒரு சொட்டு மை, பச்சை மை இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கின்ற அந்த 4 சட்ட தொகுப்புகளை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று இந்த அவையிலே சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தொழிலாளி வர்க்கத்தின் சார்பாக நான் நம்முடைய முதலமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேரளா மாநிலத்தில் பினராயி விஜயன் இருக்கும்போது அந்த 4 சட்ட தொகுப்புகளை கொண்டு வர மாட்டோம் என்று சட்டமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றுவது அல்லாமல் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோபால் கவுடா தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய அரசும் தொழிலாளருடைய கோரிக்கைகளை பணிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் நம்முடைய முதலமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி விவசாயிகள் கத்தி படத்துல விவசாயிகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் குரல் கொடுத்திருக்காரு. எவ்வாறெல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாயிகளுடைய நிலங்களை கபாரிகளம் செய்கிறது, அதே மாதிரி குடிதண்ணீர் பிரச்சனை, அதே மாதிரி விவசாயத்துக்கு தண்ணீர் பிரச்சனை, விவசாயிகளுக்கு விளைகின்ற விளைபொருட்களுக்கு கட்டுமான விலை கிடைக்கிறது இல்லை, கடன் வாங்கி கடனை கட்ட முடியாம விவசாயிகள் தற்கொலை பண்ணுகிறாங்க. அதுக்காக குரல் கொடுத்த நம்முடைய முதலமைச்சர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா விவசாயிகள் வாங்கிய கடனை சிறு விவசாயிகளுக்கு 50%, குறு விவசாயிகளுக்கு அதே போல பெரிய விவசாயிகளுக்கு 50% கடனை தள்ளுபடி செய்யறேன், இது வாக்குறுதி உறுதிமொழின்னு சொன்னாரு. ஆனா இன்றைக்கு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்குங்க. அந்த கடன் ஓரளவுக்கு தான் திருப்திகரமாக விவசாயிகள் இருக்கு. நம்முடைய விவசாய சங்கங்கள் கூட நம்முடைய அமைச்சர் பெருமக்கெல்லாம் சந்தித்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆகவே இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள் விவசாயிகள் எல்லாம் திருப்தி அடையும் வகையிலே முதலமைச்சர் அளித்தவாறு அந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாய பெருங்குடி மக்களின் சார்பாக இந்த அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் பெரிய அளவுக்கு கடுமையான வறட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையில ஜூன் 12ஆம் தேதி நம்ம தண்ணீர் திறக்க வேண்டியது, போதிய தண்ணீர் இல்லாதனால இன்னைக்கு குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கு. 6.5 லட்சம் ஏக்கர் பயிர் இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ஏக்கர் தான் பயிரிட்டு இருக்காங்க. ஆகவே அந்த பயிர் கூட காஞ்சி போச்சு. ஆகவே அந்த விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் ஏக்கருக்கு 25,000 நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஆகவே விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த அரசு குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய நிதிநிலை அறிக்கையில கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓசூர் நகரம் என்பது இன்னைக்கு ஆசியாவிலேயே தொழில் வளர்ச்சியில் 13வது இடத்துல இருக்கு, வளர்ந்து வருகின்ற தொழில் நகரங்கள்ல. இன்னைக்கு நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா, சிலிக்கான் வேலி என்று சொல்லப்படுகின்ற பெங்களூருக்கும் இன்றைக்கு ஐடி ஊழியர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பெங்களூர் போயிட்டு இருக்காங்க. அங்கிருந்து அதே மாதிரி கிரானைட் ஹப் என்று சொல்லக்கூடிய ஓசூருக்கு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்துட்டு இருக்காங்க. நம்முடைய தொழில்துறை அமைச்சர் தான் எங்களுடைய தொழில் வளம் மிக்க மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர், அவர் நல்லா தெரியும். இந்த நிதிநிலை அறிக்கையில் நீங்க அறிவிச்சிருக்கீங்க அந்த மெட்ரோ ரயில் திட்டம். அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வெறும் அறிவிப்போடு விடாம டிபிஆர் சரி செய்து அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்து அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரையில் ஓசூரில் வான்வெளி மையம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. போன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 2000 ஏக்கர்ல அதாவது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமைக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டு ஒன்றிய அரசுடைய ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் தரதுனால அது நிலையில் இருந்தது. அந்த வான்வெளி மையம் பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவுக்கு அதாவது சந்திரபாபு நாயுடு தொகுதி குப்பம் தொகுதிக்கு போயிடுச்சுன்னு சொல்லி பத்திரிகையில செய்தி வந்துட்டு இருக்கு. ஆகவே நம்முடைய தொழில்துறை அமைச்சர் நீங்க ஆளுநர் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க. ஆகவே அந்த ஏர்போர்ட் நிச்சயமாக வருமா? அதற்காக இன்றைக்கு ஒன்றிய ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கா? அவ்வாறு அந்த விமான நிலையம் வரும் பட்சத்தில் விவசாய நிலங்கள் பாதிக்காதவாறு இன்னைக்கு அரசுடைய தரிசனம் பல்லாயிரம் ஏக்கர் இருக்கு. அந்த தரிசனங்களில் அந்த விமான நிலையத்தை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு காவேரியை அடுத்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு தென்பெண்ணையாறு ஜீவாதார நதியாக இருக்கு. தென்பெண்ணையாறு பார்த்தீங்கன்னா சிக்கபாலப்பூர் மாவட்டத்தில் நந்திமலையில தோன்றி வங்கக்கடலை கலக்குது. குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 5 மாவட்டங்கள்ல 8.5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறுது. அதோடு இல்லாம பல கூட்டு குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றுகிற
ஜீவாதார நதியாக இன்றைக்கு தென்பெண்ணை ஆறு இருக்கு. தென்பெண்ணை ஆற்றுல பெங்களூருடைய நகர கழிவுகளும் அதே போல சுத்திகரிக்கப்படாமல் தொழிற்சாலையுடைய ரசாயன கழிவுகள் கலப்பதால் இன்னைக்கு கிழவரப்பள்ளி அணை மாசுபட்டு இன்றைக்கு துர்நாற்றம் வீசுது. அந்த காற்றை சுவாசிக்கின்ற பொதுமக்களுக்கு ஆஸ்துமா உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது. அந்த குடி தண்ணீரை குடிக்கின்ற கால்நடைகள் அதே போல ஆடு மாடெல்லாம் இறந்து போது அந்த தண்ணீரை விவசாயத்துக்கு பயன்படும் போது நிலமெல்லாம் மலட்டுத்தன்மையா மாறுது. நம்முடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கூட வந்து பார்வையிட்டாரு, நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் கூட வந்து பார்வையிட்டாரு, நம்முடைய தொழில்துறை அமைச்சரும் பார்வையிட்டாங்க. ஆனால் அந்த மாசை தடுப்பதற்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆகவே தென்பெண்ணை ஆறு மாசுபடுவதை இந்த அரசு உண்மையாக நடவடிக்கை எடுத்து தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நம்முடைய விவசாயிகள் கடந்த 2026ஆம் ஆண்டு தற்கால் திட்டத்தில் அதாவது 3 லட்சம் 5 லட்சம் சொல்லி இணைப்புக்காக 1500 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு செலுத்தியிருக்காங்க. 8 மாதம் ஆச்சு. இதுவரை இந்த தற்கால் திட்டத்தில் விவசாய பம்ப் செட்டுகளுக்கு வந்து அதாவது மின் இணைப்பு தரல. இன்னைக்கு எல்நீனோ பாதிப்பு பெரிய அளவுக்கு இருக்கு. ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு வந்து 100 அடி போர் போட்டால் கூட தண்ணி கிடைக்க மாட்டேனுது. 17 நிமிஷம் தான் பேசியிருக்கேன், 20 நிமிஷம் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கிறது. முடிச்சிடுறேன். ஆகவே தற்கால் திட்டத்தில் மின் இணைப்பு கேட்ட விவசாயிகளுக்கு நம்முடைய அரசு மின் இணைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பால் உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து போராட்டிருக்காங்க. ஆவின் நிறுவனத்துக்கு வர வேண்டிய பால் வரத்து என்பது கம்மியாயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு வெளி மாநிலத்தை போய் நம்ம பாலை கொள்முதல் பண்ணிருக்கோம். ஏன்னா தனியார் பால் நிறுவனங்கள் வந்து அதிகப்படியான விலை கொடுக்குறாங்க. ஆனா நம்முடைய ஆவின் பால் நிறுவனத்தில் கொள்முதல் விலை வந்து உயர்த்தல. ஆகவே ஆவின் நிறுவனம் வந்து பாலுக்கு ரூபாய் 10 to 15 ரூபாய் அதாவது லிட்டருக்கு உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அதே போல அரசு ஊக்கத்தொகையாக 3 ரூபாய் 5 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. இன்றைக்கு பால் உற்பத்தியாளர்கள் போராட்டி இருக்காங்க. ஆகவே பால் உற்பத்தியாளருடைய கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த அரசு நெல்லுக்கும் கரும்புக்கும் வந்து ஊக்கத்தொகை வழங்கி இருப்பது விவசாயிகள் மத்தியிலே பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல நீங்கள் சொன்ன மாதிரி நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3500, அதே போல கரும்புக்கு 4500. இன்னைக்கு கரும்பு உற்பத்திக்கு வந்து ரொம்ப செலவாகுது. நடவு கூலி, வெட்டுக்கூலி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து. இதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரும்பு நடவு குறைஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் 30% குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை எல்லாம் மூடிட்டாங்க. ஒரு 8 தனியார் சர்க்கரை ஆலைகள், அதே போல ஒரு 4 கூட்டுறவு சர்க்கரை எல்லாம் மூடிட்டாங்க. ஆகவே கரும்புக்கான அந்த கொள்முதல் விலையை உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதே மாதிரி விவசாயிகள் விளைகின்ற விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்படும் சொல்லி தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கீங்க, எம்எஸ்பி. ஆகவே அந்த விலையை நீங்கள் வழங்க வேண்டும் சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மா விவசாயிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலம் மாம்பழம் சொல்றாங்க. அதிகப்படியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் வந்து 33,000 ஹெக்டேர் வந்து மா உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த விலை அந்த மாங்கனிகளுக்கு உரிய விலை கிடைக்காம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாங்கனிகள்லாம் ரோட்ல கூப்பிட்டு இருக்காங்க. தன்னுடைய குழந்தை போல வளர்த்த மாமரங்களை எல்லாம் இன்னைக்கு அப்புறப்படுத்திட்டு வேறு விவசாயத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாங்கனிகளுக்காக விவசாயிகளுக்கு அரசாங்கம் வந்து கிலோவுக்கு 4 ரூபாய் வந்து ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. அதே போல கர்நாடகாவில் தர்றாங்க. நம்முடைய அரசும் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் கூட இங்க சொன்னார். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஓசூர்ல சர்வதேச மலர் ஏல மையம் அமைக்கப்பட்டது. ஏன்னா அந்த பகுதியில் குறிப்பாக எங்களுடைய தளி பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் இருக்கு. ஆண்டு முழுவதும் குளிர்ச்சியா இருக்குது. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் தளியை வந்து லிட்டில் இங்கிலாந்து சொல்லி அழைச்சாங்க. இங்கே தளி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓசூர், மதகாண்டப்பள்ளி, கிளமங்கலம் இந்த பகுதியில் ஒரு 1500 ஏக்கரில் வந்து விவசாயிகள் பசுமை குடில் அமைத்து ரோஜா, ஜெர்பரி போன்ற கொய்மலர்களை உற்பத்தி செஞ்சு வளைகுடா நாடுகளுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கும் வந்து ஏற்றுமதி செஞ்சு ஆண்டுக்கு 1500 கோடி ரூபாய் வந்து அந்நிய செலவாணியை ஈட்டுறாங்க. ஆனால் அதிமுக ஆட்சியில் வந்து 26 கோடி ரூபாயில குளிர்பதன கிடங்கோடு கூடிய அந்த ஏலமையை அமைச்சாங்க. 2022 திறந்தாங்க. இது வரைக்கும் இன்னைக்கு அந்த விவசாயிகளுக்கு பயன்பாட்டுக்கு வரல. ஆகவே நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் முறையாக ஆய்வு செஞ்சு அந்த மலர் ஏல மையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே போல அரசு
காலி பணியிடங்கள் ஒளியாக நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் நேரடியாக சந்திச்சு கோரிக்கை கொடுத்திருக்கிறேன். கடந்த ஆட்சியில அஞ்செட்டி புதிய ஊராட்சி ஒன்றியமாக அறிவித்து அரசாணையும் பிறப்பிச்சாச்சு. இன்னைக்கு மக்கள் செயல்பாட்டுக்கு வராமல் இருக்கு. ஆகவே அதிகாரிகளை நியமித்து மக்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி அஞ்செட்டில் ஒரு பேருந்து நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கு. அமைச்சரை சந்திச்சு கொடுத்துருக்கேன். அதையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கிட்ட தேன்கனிக்கோட்டிலிருந்து ஓசூருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ், அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ், லைலாண்ட் ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்கு. ஒரு ஷிப்டுக்கு 400-500 பேருந்துகள் போகுது. பெரிய அளவுக்கு போக்குவரத்து நெரிச்சல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விபத்துகள்லாம் ஏற்படுது. அந்த விபத்தில் தடுக்கும் வகையில் ஓசூரிலிருந்து தேன்கனிக்கோட்டுக்கு 4 வழிச்சாலை அமைத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கு நன்றியை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.